ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையிலே தேவ வசனமாய் உங்களிடத்தில் வர கர்த்தர் உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆரம்பத்திலிருந்தே அப்படிதான் சொல்லியிருக்கு. நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். யோவான் சொல்லுகிறார், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு வந்துட்டு தான் 4ஆம் வசனத்துக்கு வரும்போது சொல்லியிருக்காரு, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பிடுது. அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பழையவைகளாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒழித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதியவைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று விரும்புகிறார். அதை குறித்து சொல்கிறது நான் கேட்டால், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும், அவர் தாட்ஸ், அவர் லைஃப், நம்முடைய தொழில்கள் எல்லாத்தையும், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா எல்லைகளிலேயுமே ஒரு புதுமையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நமது தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அது சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறது என்னன்னு கேட்டால், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்று சொல்றார். யோவான் அப்போஸ்தலனுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இப்போ நான் சொன்ன வார்த்தையெல்லாம் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது. ஏனென்று கேட்டால், நீ பழைய நிலைமையில் இருக்க மாட்டாய். பழைய வானம் இருக்காது, பழைய பூமி இருக்காது, பழைய அலறுதல் இருக்காது, பழைய கஷ்டங்கள் இருக்காது. நான் உன்னை ஒரு புதிய வழியில் நடத்த விரும்புகிறேன். இந்த சபையினுடைய ஜனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஊழியக்காரர் முதல் எல்லா விசுவாசிகள் கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதுமையை அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த புதுமை எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன், புதுசாக கொடுப்பேன். ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுப்பேன். விவாகமாகாதபடி காத்திருக்கிற மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு விவாக வாழ்க்கையை கொடுப்பேன். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பேன். எல்லாமே புதுசாக, அவங்க இதுவரைக்கும் இருக்கிறதை காட்டிலும் ஒரு புதிய வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள் ஆகியனால என் பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு புதிய காரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்ப்போம். புதிய எழுப்புதல் எதிர்பார்ப்போம். புதிய சந்தோஷத்தை எதிர்பார்ப்போம். எல்லாமே புதிதாக இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய சந்தானத்தில் எதிர்பார்ப்போம். அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உண்மையானவைகள். ஸோ இந்த காலை வேளையில், வியாழக்கிழமை காலையில் தேவன் உங்களோடு சொல்கிறது என்னவென்று கேட்டால், சகலவற்றையும் நான் உங்களுக்காக புதிதாக்குகிறேன், நீங்கள் புதிதாய் நடப்பீர்கள். அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பி அந்த புதிய வழிகளில் நடக்க தேவனாய கர்த்தர் ஒத்தாசை செய்வாராக. கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, துக்கம் இல்லாத வாழ்க்கை, அலறுதல் இல்லாத வாழ்க்கையில் தேவனாய கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை, இந்த காலை வேளையில் நீ தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே எங்களை நடத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறவர், ஏற்ற வேளையில் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறவர். இந்த வார்த்தைகளின்படி உங்களுடைய ஜனங்களை தைரியப்படுத்தி, என்னை தைரியப்படுத்தி நாங்கள் ஒருமித்து எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய எங்களுக்கு ஒத்தாசைப்படும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளினாலே தேவனாய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you again and again and again.